ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக த்ரிஷா அவர்கள் அவங்களோட ட்விட்டர் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போட்ட போஸ்ட்டால் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் ஆகிடுச்சு அந்த விமர்சனம். த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோவை தான் த்ரிஷா அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களோட பர்த்டே அதுமா த்ரிஷாவோட பர்த்டே விஷுக்கு தான் அவ்வளோ வெயிட் பண்ணாங்க ரசிகர்கள். எந்த மாதிரி விஷ் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ஃபோட்டோ போட போகிறாங்க, என்ன சர்ச்சை ஆக போகுது, எந்த மாதிரி விமர்சனம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் பர்த்டே அதுமா போடாமல் அடுத்த நாள் ஈவினிங்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. அதில் த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுக்காக 5 கேக்கு கட் பண்ணுற மாதிரியான இமேஜாக இருந்தது. என்னடா அது 5 கேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சை பேச்சுகள் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளாகவே விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இடையே இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன தான் இருக்குது, இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா, இல்லை திருமணம் மீறிய உறவா, இல்லை இவங்கள உண்மையான்மை நட்பில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விமர்சனமான பேச்சுகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அதிகமாக போன நேரம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது த்ரிஷா அவர்கள் தான் வந்திருந்தாங்க. சங்கீதா வரல. ஏன் சங்கீதா வராமல் த்ரிஷா மட்டும் வந்திருக்காங்க? அப்போ சங்கீதாவுக்கு அழைப்பு விடுக்கலையா, த்ரிஷாவுக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்களா, த்ரிஷா தான் இப்போதைக்கு முக்கியமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே மாறினுச்சு. அண்ட் த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கிறப்ப செம்ம எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்தாங்க. இது ஒரு சைடு இருக்க, இப்போ நேற்று போட்ட போஸ்ட்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி விஜய் அவர்களோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் போனப்ப கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களோட பர்த்டேவுக்கு த்ரிஷா அவர்கள் போட்ட வாழ்த்துக்களை பற்றி என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நானும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன், அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு தப்பான உறவும் இல்லை, அவங்க 2 பேருமே ஒரு நல்ல நட்பில் தான் நீட்டிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாரும் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அது அவங்களோட ஃபியூச்சரை பாதிக்கும், அவங்களோட பேரை கெடுக்கும், இதனால் இதோட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சீவ் அவர்கள் சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.